பெண்கள் நிறைந்த மன மகிழ்ச்சியோடு இருக்கணும், சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், பார்க்கும்பொழுதே மகாலட்சுமியை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்போதுமே மகாலட்சுமி மாதிரி சிரிச்ச முகத்தோட, நிறைந்த அலங்காரத்தோட, புன்னகையோடு இருக்கணும் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. புன்னகையோடு இருந்தாலே போதும், பெண்கள் அழகாக தான் இருப்பாங்க. அப்படி புன்னகையோடு இருந்தாலே மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டில் எப்போவுமே நிரந்தரமாக குடியேறிடுவா. வீட்டில் எப்போவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கணுன்னா, மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டில் எப்போவுமே நிரந்தரமாக குடியேறி இருப்பா அப்படின்றதுல நம்பிக்கை வைத்து, மகாலட்சுமியை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாலட்சுமிக்கு ரொம்ப 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 பிடிச்சது வாசனை மலர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். மல்லிகை, ஜாதி மல்லி, தாமரை, இந்த மாதிரி நிறைய மலர்கள், வாசனை மலர்கள் நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட வாசனை மலர்களை வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு மகாலட்சுமியை 108 போற்றி, உங்களுக்கு முடிஞ்சா தெரிஞ்சா 108